வணக்கம் நண்பர்களே. இப்ப நிறைய பேர் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா இந்தியால மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பத்தாது. ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்றனால ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எல்லா பேருமே ஒரு ஆர்வமா இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இல்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப யாருக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்டீப்பா ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண தெரியலையோ, அவங்களுக்கு டைம் இல்லையோ, அவங்க ப்ரிஃபர் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ரிவ்யூ பண்ணும்போது அதில் எந்த ஃபண்டு பெஸ்ட் ஃபண்டு ஃபார் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி இன்னைக்கு ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்டர்நேஷனல் ஃபண்ட் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56 ஃபண்ட் இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இப்போ இந்த 56 மியூச்சுவல் ஃபண்ட்ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறது இன்வெஸ்டரோடைய ஒரு பெரிய ஹெட்டேக். இப்போ இதை நம்ம இன்டர்நேஷனல் ஃபண்டுன்றனால இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஒரு லாங்கர் பீரியட் ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மார்க்கெட்லாம் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சைனா மார்க்கெட்டை போய் பாருங்க, ஜப்பான் மார்க்கெட்டை போய் பாருங்க, யூரோப் மார்க்கெட்டை போய் பாருங்க. இப்போ ரீசெண்டாக வேணால் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இடையில நல்லா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்போ ஒரு 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 10 இயர் டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ 10 இயரில் என்னென்ன ஃபண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா 10 இயர் ஃபில்டரில் நமக்கு 21 ஃபண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 10 இயர் ஓல்டு ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்லி 21 ஃபண்டு தான் இருக்குது. இப்போ அந்த முறையில் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ ஃபில்டர் பண்ணும்போது 10 இயர் பர்ஃபார்மன்ஸில் டாப் ஃபண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஃபண்ட் 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 21.3%. டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஃபண்ட் 17.8%. Franklin US Opportunity Fund 16.8%, PGIM India Global Equity Fund 14.6%, Edelweiss Greater China Fund அது 14.2%. இப்போ 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 ஃபண்ட் டாப் ஃபண்டாக கிடைக்குது. இப்போ இதுவே நம்ம 5 இயர் பர்ஃபார்மன்ஸில் எது பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் பர்ஃபார்மன்ஸில் டாப் 5 ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஃபண்ட் 20% கொடுத்துருக்கு. டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஓமினி ஃபண்ட் 17.9% கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட் 17.4% கொடுத்துருக்கு. எடல்வைஸ் யூரோப் ஃபண்ட் 17.2% கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா யூரோப்பியன் ஈக்விட்டி ஃபண்ட் 16.2% கொடுத்துருக்கு. இது 5 இயர் பர்ஃபார்மன்ஸில் டாப் 5 ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதுவே 3 இயர் பர்ஃபார்மன்ஸில் டாப் ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 இயர் பர்ஃபார்மன்ஸில் ஒரு டாப் 5 ஃபண்ட் எடுத்தோம் அப்படின்னா டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஃபண்ட் 24.1%, பிஜிஐஎம் இந்தியா எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்ட் 23.8%, டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஓமினி ஃபண்ட் 23.4%, எடல்வைஸ் யூரோப் ஃபண்ட் 23.1%, ஃப்ராங்க்லின் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் 22.6%. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 3 இயர் 5 இயர் 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது ஃபண்டு வேரி ஆகுது. இது ரெகுலரான ரிட்டர்ன். இந்த ரெகுலர் ரிட்டர்னை தவிர நம்ம ஒரு ஃபண்டுன்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ ரோலிங் ரிட்டர்னில் எது பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்னில் பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபண்ட் எடல்வைஸ் யூரோப் ஃபண்டு 3 இயர் பர்ஃபார்மன்ஸ்ல நல்லபடியாக கொடுத்துருக்கு 22.2%. Franklin US Opportunity Fund 21.9%, Invesco India Fund 21.7%, PGIM India Global Fund 20%, DSP US Specific Equity Fund 19.4%. இப்போ
இந்த ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபண்டு வந்து ரோலிங் ரிட்டர்ன்லாம் நல்லா கொடுத்துருக்கு, ஆனால் 10 இயரில் வந்து நல்லா கொடுக்கல. 3 இயரில் நல்லா கொடுத்துருக்கு, ஆனால் 10 இயரில் நல்லா கொடுக்குது. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரா டவுன். மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். இது என்ன காமிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து மேலே இருந்து கீழே வந்திருக்குது, அதனுடைய டவுன் சைடு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதில் வந்து டாப் 5 ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சுந்தரம் குளோபல் 24.2% கீழே விழுந்திருக்கு, ஆதித்யா பிர்லா 25.9%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் குளோபல் 26.2%, ஹெச்எஸ்பிசி 27.3%, டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஃபண்டு 28.1%. இப்போ இதில் வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எடல்வைஸ் கிரேட்டர் சைனா ஃபண்டு. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துருக்கிறது வந்து 54.4%. அது வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஃபண்டாக தெரியுது. இப்போ ரீட்டைல் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடிய ஃபண்டு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து டாப் கேட்டகரியில் என்னென்ன ஃபண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து டாப்பாக வர்ற ஃபண்டு வந்து ஃப்ராங்க்லின் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்மோஸ்ட் 4,573 crore இருக்கு அவங்களுடைய ஏஇஎம். எடல்வைஸ் கிரேட்டர் சைனா ஃபண்டு 2,740, பிஜிஐஎம் இந்தியா குளோபல் ஈக்விட்டி 1590, பிஜிஐஎம் இந்தியா எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்டு 1187, டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஃபண்டு 1119 crore. ஒவ்வொரு ஃபண்டும் வந்து ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் வந்து பெட்டராக தோணுது. அப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு 10 இயர் சிஏஜிஆரில் பெஸ்ட்டாக கொடுத்த ஃபண்டில் இருந்து ஃபர்தராக நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். இப்போ டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 21.3, 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் 20, சிஏஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா 24.1. ஆக்சுவலாக இது வந்து மைனிங் ஃபண்டு, இது வந்து பியூராக வந்து ஈக்விட்டி கிடையாது. இது வந்து மைனிங்கில் வந்து மைனிங் ரிலேட்டட் கம்பெனி கோல்டு அதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இதனுடைய ஏஇஎம் பாருங்க 180 crore தான் இருக்குது. இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங்ன்றது வந்து ஒரு பியூர் ஈக்விட்டி ஃபண்டு கிடையாது, அதனால வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து 10 இயர் சிஏஜிஆரில் நல்லா கிடச்சிருக்க ஃபண்டு வந்து டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஃபண்டு. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10 இயரில் வந்து 17.8, 5 இயரில் வந்து 17.9, 3 இயரில் 23.4, ரோலிங் ரிட்டர்னும் வந்து 19.4. அவங்களுடைய ட்ரா டவுனும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு 28.1. ஸோ இந்த ஃபண்டு வந்து நல்ல ஃபண்டாக தெரியுது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஓமினி ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா 3 இயர் பர்ஃபார்மன்ஸ் 23.4%, 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் 17.9%, 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 17.8%, மேக்ஸிமம் ட்ரா டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 28.1%, ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் 3 இயர் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 19.4%. ஸோ ஓவராலாக எல்லா பேராமீட்டர்லையுமே நல்ல வந்து ஒரு பெஸ்ட்டாக விளங்குற ஃபண்டு எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஃபண்டு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 இயரில் வந்து நல்லா கொடுத்துருக்க ஃபண்டு வந்து 16.8 ஃப்ராங்க்லின் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. பட் இதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. இப்போ அவங்களுடைய 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், 5 இயர் வந்து 10.1 தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ இதுவே வந்து பிஜிஐஎம் இந்தியா குளோபல் ஃபண்டு 10 இயரில் வந்து 14.6 நல்லா இருக்குது, ஆனால் அவங்களுடைய 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது. கிரேட்டர் சைனா ஃபண்டு 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் 14.2, ஆனால் 5 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து -0.1. ஸோ அப்போ டாப் 5 ஃபண்டில் நம்ம வந்து 10 இயர் ரிட்டர்னை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரே ஒரு ஃபண்டு தான் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டர் ஃபண்டை தோணுது. அந்த ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஃபண்டு வித் ரெஸ்பெக்ட் டு 10 இயர் 5 இயர் 3 இயர் சிஏஜிஆரும் 3 இயர் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்னையும் பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிபிக் ஈக்விட்டி ஃபண்டு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. மற்ற எல்லா ஃபண்டுமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வந்து அது வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, 5 இயர் சிஏஜிஆர் கம்மியாக இருக்குது. இப்போ இது ஏன் வந்து இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா ஒரு விஷயம் பாருங்க, யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ். இப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
கண்டினியூஸாக வந்து ஒரு ஏறுமுகமாகவே இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு மார்க்கெட்லையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏறுமுகமாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், ரிவார்டு அதிகமாக இருக்கும். இப்போ ஜப்பானுடைய மார்க்கெட் பாருங்க. ஜப்பானுடைய மார்க்கெட் வந்து நிக்கின்றது அவங்களுடைய இண்டெக்ஸ். இப்போ நிக்கி இண்டெக்ஸோட மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் வந்து 1990 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அந்த ப்ரைஸ் வந்து எப்போ வந்து உடச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2024 உடச்சிருக்கு. 2024 2025 தான் அந்த ப்ரைஸே வந்து டச் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 35 இயர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஜீரோ ரிட்டர்ன் ஜப்பான் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. இப்போ இதுவே வந்து சைனா மார்க்கெட் பாருங்க. சைனா மார்க்கெட்லையும் அவங்களுடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2007 வந்து பீக் அவுட் ஆனது. அந்த ப்ரைஸே வந்து இது வரைக்கும் இன்னும் டச் பண்ணல சைனா மார்க்கெட். அவங்க ப்ரைஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக்னண்டா இருக்குது. இப்போ இதுவே வந்து யூரோப் மார்க்கெட் எடுத்து பார்ப்போம். இப்போ யூரோப் மார்க்கெட்லையும் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 உங்களுடைய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸ் வந்து 2025 வரைக்கும் வந்து அதே ப்ரைஸ் தான். அப்போ எல்லா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுமே வந்து இன்வெஸ்டபிள் மார்க்கெட்டான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுடைய பாஸ்ட் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் மார்க்கெட்டும் சரி, சைனா மார்க்கெட்டும் சரி, ஜப்பான் மார்க்கெட்டும் சரி, ஒரு மாதிரி பயமுறுத்தக்கூடிய மார்க்கெட்டு. அவங்களுடைய மார்க்கெட்டோடைய சார்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். இப்போ இந்த சார்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இருப்போமா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். இப்போ இந்தியாவோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சார்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏறுமுகமாக தான் இருக்கும். இது வந்து இந்தியாவோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏறுமுகமாக தான் இருக்கும். அப்போ எந்த சார்ட் வந்து பாஸ்ட் சார்ட் வந்து ஒரு மாதிரி ஏறுமுகமாக இருக்குதோ அது வந்து ஒரு கான்ஃபிடென்டான மார்க்கெட்டு, அது வந்து இன்வெஸ்டபிள் மார்க்கெட்டு. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, இந்தியா மார்க்கெட்டும் சரி, மோஸ்ட்லி வந்து ஏறுமுகமாக தான் இருக்கும். அது வந்து இன்வெஸ்டபிள் மார்க்கெட்டு. அப்போ இந்த பேராமீட்டர்லாம் வச்சு பார்க்கும்போது சைனா ஃபண்டு, யூரோப் ஃபண்டு, ஜப்பான் ஃபண்டு இப்போ ரீசெண்டாக வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து நமக்கு வந்து அடி பயங்கரமாக விழுகும். அப்போ இந்த எல்லா பேராமீட்டரையும் வச்சு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாப் ஃபண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டிஎஸ்பி யூஎஸ் ஸ்பெசிஃபிக் ஈக்விட்டி ஓம்னி எஃப்என்ஓ ஃபண்டு. அதனுடைய பேராமீட்டர் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நல்லா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.